அப்படி பையன் வளர்த்தாங்க இல்லையா பூபதி, அந்த பையனால் மனோரமாக்கு சந்தோஷம் கிடச்சிச்சா அப்படின்னா அதுவும் கிடையாது. பையன் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ஒரு 17-18 வயசில் குடிக்க ஆரம்பித்தவர், இப்போ தான் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி இறந்து போனார் பூபதிங்கிறவர். அவர் கடைசி வரைக்கும் குடிச்சிக்கிட்டே இருக்கார். எந்த நேரமும் சகா வந்து தண்ணி வாங்குறது, குடிக்கிறது. மனோரமா எப்படியாவது பையனை ஆளாக்கணும்னு பார்த்தாங்க. காரணம் என்னென்னா, மனோரமா பல கோடிக்கு சொத்து சம்பாரித்து வச்சுருக்காங்க அவங்க நடித்து கஷ்டப்பட்டு. அந்த சொத்துக்கெல்லாம் ஒரே வாரிசு யார் அப்படின்னா பூபதி தான். அந்த பூபதி ஒரு ஆளாக்கி பார்க்கணும். அதாவது வந்து மன வாழ்க்கை சந்தோஷம் இல்லாமல் போச்சு, மகன்கிட்டையாவது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. அதையாவது எப்படியாவது நடத்தணும் அப்படின்னு அவங்களே வந்து நிறைய பேர் சிபாரிசு பண்ணாங்க. பூபதிக்கு சிபாரிசு பண்ணி பட வாய்ப்புகள் வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பூபதிக்கு வாய்ப்புகள் கிடைச்சது. சில படங்கள்ல எல்லாம் பார்த்திங்கன்னா பூபதி நடிக்கவும் செஞ்சார். ஆரம்பத்தில் ஹீரோவெல்லாம் கூட பூபதி நடிச்சிருக்காரு. ஆனால் அந்த குடியை வந்து மனோரமா பையனால் விட முடியல. அதனால் மனோரமா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த சொத்தெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, எல்லாமே வந்து பூபதிக்கு பிறந்த வாரிசுகள் இருக்காங்க, அவங்க பேரில் எழுதி வச்சுட்டாங்க. அவர் டாக்டராக இருக்காருன்னு நினைக்கிறேன் ஒரு பேரை, அவர் பேரில் வந்து எல்லா சொத்தையும் எழுதி வச்சுட்டாங்க.